வணக்கம், வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனது பெயர் குரு மணிகண்டன். நான் இந்த துறைக்கு 20 வருஷம் ஆச்சு. இப்போது நாம் பார்க்க போகிறது தை மாத பலன். ஒவ்வொரு ராசிகளுக்கும் கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் பொது பலனாக பார்க்க போகிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு பொருந்தி வர மாதிரி பார்க்கணுன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும். அப்போது உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தொடர்பு கொள்ளணுன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் கீழே போயிட்டுருக்குது. அந்த ஃபோன் நம்பருக்கு கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் சுய ஜாதகம் பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு ஜோதிட கருத்துக்களுக்கும் ஜோதிடம் தேவைப்பட்ட ஆலோசனைகளுக்கும் நீங்கள் அந்த நம்பரை அணுகுனா உங்களுக்கு அதுக்கு தகவல் சொல்லப்படும். அப்பாயின்மெண்ட் முறையில் தகவல் சொல்லப்படும். அது இல்லாமல் திருமண புள்ளி, திருமண லக்னம், தொழில் புள்ளி, தொழில் லக்னம்னு நம்ம ஜோதிட வகுப்பு எடுத்துகிட்ருக்கோம். அது ஒவ்வொரு மாதமும் எடுத்துகிட்ருக்கோம். இந்த மாதம் ஜனவரி 26ஆம் தேதி 27ஆம் தேதி கேரளா பாலக்காட்டில் வச்சு எடுக்கிறோம். தங்குமிடம், உணவு இலவசம். இந்த ஃபோன் நம்பரில் கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிடுவாங்க. அப்போது குருவே நமக, குருவே நமக. ஓம் ஹங் உங் மகா கணபதே நமக, ஓம் ஹங் உங் மகா கணபதே நமக, ஓம் ஹங் உங் மகா கணபதே நமக. நவகிரகங்கள் நற்துணையாக, உபகோள்கள் உற்ற துணையாக, அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லா வளமும் நலமும் கிடைக்கட்டும்னு சொல்லி நாம் இப்போ ராசிக்குள்ளே போகலாம். மேச ராசிக்கு தை மாத பலன் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். கன்னி ராசிக்கு வருகிற தை மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்கு நல்லா காப்பாற்றக்கூடிய மாதமாக இருக்குது தை மாதம். கன்னி ராசியே காப்பாற்றும் தை மாதம். ஏன்னா கன்னி ராசிக்கு அந்த நல்ல சுபமங்கலமான செயல்னு சொல்லுவாங்கள்ல, கன்னி ராசிக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, திருமணமானால் கன்னிங்கிறதே போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கன்னி ராசிக்கு திருமண பாக்கியங்கள் தரக்கூடிய மாதமாக தை மாதம் வருகிறது. கன்னி ராசி பெண்களாயாலும் சரி, ஆண்களாயாலும் சரி, திருமணத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான அமைப்பு வரப்போகுது, திருமணம் முடிவாக போகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதே மாதிரி தொழில் அப்படிங்கிறத எடுத்துட்டிங்கன்னா, கன்னி ராசிக்கு தொழில் சம்பந்தமான விஷயங்களில் கூட்டாளிகிட்ட மட்டும்தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். கூட்டு வர்த்த கூட்டு தொழிலில் லாபம் சரிவர கணக்கு வழக்கு இதில் இல்லாமல் இருந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் தை மாதம். ஆனால் தொழில் அப்படிங்கிறது ஒரு முன்னேற்றத்தை கொண்டு போய் விடும். கூட்டாளிகிட்ட ஜாக்கிரதை, இது மட்டும்தான் நமக்கு தை மாதம் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். கணக்கு வழக்குங்கிறது ₹1 இருந்தாலும் கரெக்டாக எழுதி வச்சு செயல்பட்டால் எல்லா நட்பும் நல்ல விதமாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது குடும்ப சொத்து பிரிக்கிற விஷயம் இருந்ததுன்னா அது இந்த தை மாதத்தில் ஒரு முடிவுக்கு வரும். குடும்ப சொத்து பிரிவு அது கிடைக்கணும், அதை மாதிரி இல்லை ஏதாவது கேஸ் போட்டிருக்கோம், குடும்ப சொத்து விஷயமாக கேஸ் போட்டிருக்கோம், அதே இப்போ பண விஷயமாக கேஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த தை மாதத்தில் ஒரு முடிவுக்கு வரும். உங்களுடைய எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது தை மாதம். உங்களுடைய சுய ஜாதக பிரகாரம் எதிரிகளை ஜெயிக்க முடியுமா, நம்ம கேஸ் போட்டுக்கிறது நமக்கு கிடைச்சிருமா, எல்லாம் நல்லதும் நடந்துருமா அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுடைய நடக்கக்கூடிய தசா புத்தியும் சப்போர்ட் பண்ணுதாங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் தான் பார்த்துக்கணும். அது ஏதாவது உறவு முறைகள், அதாவது கூட பிறப்புகளுக்காக ஏதாவது நம்ம செலவு பண்ண வேண்டிய மாதமாக இருக்கும். அவங்களுக்கு ஆபரணம் ஏதாவது எடுத்து கொடுக்குறதோ, இல்லை ஏதாவது நம்மக்கிட்ட இருக்கிற பங்கு கொடுக்குறதோ, அவங்களுடைய கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தை மாதம் வருகிறது. அதனால் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் வரப்போ உங்களால் முடிஞ்சதை சின்னதாக பெருசாக செய்யுங்க. அப்போது அந்த நல்ல உறவு எப்பவுமே உங்களுக்கு நிலைக்கும். அவங்களும் உங்களுக்கு நல்ல உதவி பண்ணுவாங்க, உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதாவது உடன் பிறந்தவர்களுடைய சப்போர்ட் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் தை மாதம் கன்னி ராசிக்கு வருகிறது. அப்போது உங்களுக்கு ஆரோக்கியத்துலேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு தொந்தரவு, ஆனாலும் பெண்ணானாலும் கால் நரம்பு, எலும்பு, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸ்கின் அலர்ஜி இதெல்லாம் வரும். அப்போது அதுக்கு தகுந்த இயற்கை வைத்தியம், சித்தா வைத்தியம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இயற்கை உணவு அப்படிங்கிற மாதிரி முறையில் போனீங்க அப்படின்னா அதிகப்படியான ஒரு மன அழுத்தத்தை தவிர்க்கலாம். இதுதான் இந்த கன்னிராசிக்கு நம்ம தை மாதம் சிறப்பான மாதமாக இருக்கிறது. அவங்களுக்கும் ஒவ்வொரு வெற்றிகளுடைய வேர்களையும் பிடிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது தை மாதம். இந்த தை மாதத்துக்கு உண்டான சிறப்பான பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனதுக்கு இனிய விஷயங்கள் இந்த தை மாதத்துக்கு
அதாவது ஒரு 10 நாள் முடிஞ்சதுமே, தை 10ஆம் தேதி முடிஞ்சதுமே நம்ம வந்து சந்திக்க முடியும். அதுக்கு அடுத்ததுலேருந்து நல்ல நல்ல விஷயங்களுக்கு அடித்தளம் போடக்கூடிய மாதமாக அமைகிறது. அதே மாதிரி உங்களுக்கு தெய்வம் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ரீரங்கநாதரை போய் ஒரு தடவையாவது கும்பிட்டுட்டு வந்துடணும். இந்த தை மாதம் முடியறதுக்குள்ளே ஸ்ரீரங்கநாதரை போய் ஒரு தடவை கும்பிட்டுட்டு வந்துடுங்க. மதுரை மீனாட்சி அம்மனையும் ஒரு தடவை கும்பிட்டுருங்க. அப்போது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும். இந்த சிறப்பான மாதத்தில் உங்களுக்கு எல்லா நல்லதும் நடக்கும். வணக்கம். வாழ்க வளமுடன்.